எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், உடனடியாக அதாவது 5 நிமிஷத்தில் இந்த காலை உணவை செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நீங்கள் நைட்டுக்கு வந்து எதுவும் பிளான் பண்ணியிருக்க மாட்டீங்க, காலையில் என்ன செய்கிறதுன்னு சொல்லி எதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்க மாட்டீங்க. அந்த சமயத்தில் நீங்கள் காலையில் இந்த தோசையை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். சூப்பராகவும் இலகுவாகவும் குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு தோசை தான். இது கூட நான் சாப்பிட்றதுக்கு கிழங்கும் முட்டையும் ஒரு கிரேவியும் வச்சுருக்கேன். இதோடு சாப்பிட்றது சும்மா அட்டகாசமாக இருந்துச்சு. நல்லா ஆரோக்கியமான தோசை. பேனில் வந்து அழகாக இலகுவாக கலண்டு வரும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் வச்ச முட்டை குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. முட்டை குழம்பையும் ரெசிப்பியாக போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த தோசை செய்கிறதுக்கு நான் வந்து ஆட்டா மாவு தான் எடுத்துருக்கிறேன். ஆட்டா மாவு பேக்கெட்டில் உள்ள மாவு. இதை வந்து நான் 2 கப் எடுத்துருக்கிறேன். இது கூட அரைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சீனி, 1/4 டீஸ்பூன் உப்பு, இந்த தோசை செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான பொருள் ஒன்று தேவை. அதாவது இதுக்கு தயிர் தேவை. தயிர் வந்து கட்டாயமாக போட்டால் தான் இந்த தோசை அழகாக வரும். இதுக்கு 1/4 கப் தயிர் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாம் அரைக்க போகிறேன். அதுக்கு 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். நான் கரண்டியால் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுறேன். அப்போ மிக்சியில் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி அந்த கொஞ்சம் ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கும். நான் மிக்சியில் கொஞ்சம் அடிச்சிட்டு வரேன். இப்போ மிக்சியில் அடித்தாச்சு. இப்போ நான் இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்ற போகிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளணும். இப்போ தோசை பதத்துக்கு நாங்கள் கரைச்சி கொள்ளணும். இந்த ஆட்டா மாவில் செய்கிறனால இந்த தோசை வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான தோசை. இந்த 2 பொருட்கள் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா வீட்டில் உடனடியாக இந்த தோசையை செஞ்சுக்கிறலாம். நீங்கள் இரவு சாப்பாடு கூட இந்த தோசை செஞ்சு சாப்பிடலாம். இந்த வெயில் காலத்துக்கு தயிரோடு சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் கறியை செய்ய வரைக்கும் மூடி வைப்போம். இப்போ நான் ஒரு பேன் ஒன்று எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு இங்கே பெருஞ்சீரகம், பட்டை ஒரு துண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு ஒரு 4, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் எண்ணெயில் வதக்கணும்.
இது ஒரு லைட்டாக வதங்கினா போதும். அடுப்பு குறைச்சி வச்சு வதக்கிக்கொள்ளணும். நான் ஃபுல்லாக வதக்கல, ஒரு அளவு தான் வதக்கியிருக்கேன். இப்போ தேவையான அளவு வதங்கிருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கொள்வோம். இப்போ அதே டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து கிழங்கும் முட்டையும் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வைக்கிற நேரம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் போட்டு தான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் ஆயில் இருக்குது. இந்த ஆயிலில் வச்சு நான் முட்டையும் கிழங்கையும் வதக்கி கொள்ள போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் வதக்கியிருக்கேன். முட்டையை முழுசாக போட்டிருக்கிறேன். நான் கறிக்கு சேர்க்குற நேரம் 2 வட்டி தான் போடுவேன். இது இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கொள்வோம். வெங்காயம் தக்காளி வதக்குனது ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறலாம். பாருங்கள், அரைச்ச பிறகு இந்த மாதிரி இருக்குது. இப்போ கறி சமைக்கிறதுக்கு நாங்கள் பேன் ஆன் ஹீட் பண்ணுறேன். லோ ஃப்ளேமில் வச்சு தான் அடுப்பை போட்டிருக்கிறேன். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறணும். சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளணும். இப்போ அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி கலவை இதில் சேர்த்துக்கொள்ளணும். இதுக்கு வந்து மிளகாய்த்தூள், மசாலாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சூடான பிறகு அதோட முட்டை கிழங்கையும் சேர்த்துக்கொள்ளணும். கொஞ்சம் கொதிக்க விடுவோம். நல்லா பிரட்டிடணும். நல்லா மசாலாலாம் இதோட சேர்கிறதுக்கு. நாங்கள் ஸ்டார்டிங்கில் உப்பும் சேர்த்தோம். எனக்கு கடைசியாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோன்னு ஏன்னு சொன்னால் இப்போ சொல்கிறாங்க அயோடின் வந்து வீட்டில் வந்து அயோடின் உப்பு வந்து அப்படி குறைஞ்சிருதான். அதனால் நிறைய பேருக்கு இப்போ தைராய்டு பிரச்சனைலாம் வரதுக்கு காரணம் அயோடின் குறைவால் தானே. இப்போ நீங்கள் நம்ம வந்து கடைசியாக தான் உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளணும். அப்போ தான் அந்த உடம்புக்கு போய் சேருது அந்த அயோடின். அந்த ஹீட்டுக்கு வந்து அயோடின் சத்து குறையுதான்.
ஸோ நாங்கள் எப்போயுமே சமைக்கிற நேரம் கடைசியாக உப்பு தூவிக்கொள்வது நல்லோம். இப்போ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தண்ணியும் சேர்த்தாச்சு. நானும் இன்னையிலேருந்து அதை ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்கிறேன். கறிக்கு கடைசியாக உப்பு சேர்க்கணும் இந்த மாதிரி. இந்த சூப்பரான கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து தோசை செய்வோம். தோசை சுடுறதுக்கு முன்னுக்கு கொஞ்சம் நேரம் தாளிக்க போகிறேன். தாளித்தா நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு சீரகம், மிளகு, கருவேப்பிலை இந்த மூணையும் போட்டு எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி தோசை மாவில் போட்டுக்கிடுவோம். இப்போ நான் பேனை வச்சு தோசை போட போகிறேன். அதுக்கு தோசை போடுறதுக்கு முதல்ல நல்லா தண்ணியை கொஞ்சம் தெளித்து விடணும். பேன் சூடாகிடுச்சு. அதுக்கு பிறகு தான் தண்ணியை தெளித்து விடணும். அப்போ தான் தோசை நல்லா வரும். இல்லாட்டி எல்லாம் ஒட்டிக்கிறோம் கூட ஹீட்டுக்கு. இப்போ நாங்கள் தோசையை போட்டுக்கொள்வோம். பாருங்கள், நல்லா தோசை வருது. நீங்களும் இந்த உடனடி தோசையை செஞ்சு பாருங்கள். சூப்பராக வரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது கொஞ்சம் நான் நல்லெண்ணெய் போடுறேன் மேலே. தோசையை கொஞ்சம் மறுபக்கம் திருப்பி போடுவோம். மிச்சம் வேக வைக்க தேவையில்ல. ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துடணும். பாருங்கள் தோசை எப்படி வந்திருக்கு, அழகாக வந்திருக்குது. அடுத்த தோசை போடுறதுக்கு முன்னுக்கும் தண்ணியால் கொஞ்சம் தெளிச்சிட்டு ஹீட்டை பேலன்ஸ் பண்ணிவிட்டு தோசையை ஊற்றணும். பாருங்கள் நம்மளோட முட்டைக்கறி எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம், நன்றி.